ரோபோ சங்கர். சிலருடைய இறப்பு வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போகும். அப்படி பார்க்கும்போது இவருடைய இறப்பு வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் வந்து குடி. கல்லீரல் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஆர்கன். டாக்டர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையுமே வந்து செரிமானம் பண்ணி ரத்தம் மூலியமாக முதலாக எடுத்துட்டு செல்லக்கூடிய ஒரு இடம் வந்து கல்லீரல். அதனுடைய வேலைப்பாடுகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம எல்லாருமே வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட், அதாவது உடம்புல இருக்கிற ஹார்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து கல்லீரலுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து மஞ்சக்காமலைன்ற ஒரு நோய் வேறு இருந்துச்சு. ஸோ அதுவும் இருந்தனால, அது மட்டும் இல்லாமல் அந்த குடி வந்து எல்லா டாக்டர் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குடி வந்து ரொம்பவுமே டேமேஜ் பண்ணுங்க, கல்லீரலை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். டைரெக்டாக நம்ம சில நல்லது கெட்டதுன்ற விஷயமெல்லாம் சாப்பிட்றத தாண்டி அதில் ஃபேட்டு சம்மந்தமான குறைபாடுகள் இருந்தால் கூட வந்து கல்லீரல் பாதிக்கப்படும். ஆனால் அதை தாண்டி வந்து குடின்றது வந்து டைரெக்டாகவே பண்ணும், டேமேஜ் ஆகும். ஈஸியாக அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குடியில் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக சில விஷயம் தெரியும், நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி சில விஷயம் தெரியும். ஸோ குடியினால் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசித்தோன்னா, உடல் சார்ந்தும் சரி மனம் சார்ந்தும் சரி நம்மளுக்கு அது எந்த வகையிலுமே லாபத்தை தராது. அது ஒரு நமக்கு நஷ்டம் அப்படின்ற ஒன்று தான் அது நமக்கு சொல்லித்தருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடி நமக்கு தேவையில்லை, நமக்கும் சரி நம்ம உடம்புக்கும் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம இங்கே செய்யக்கூடிய செயல்களும் இல்லை வேலைப்பாடுகளும் அதிகம். நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நம்மளை சார்ந்து நம்ம குடும்பங்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது. இதுக்கு நடுவில் பொருளாதார ரீதியாகவே நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. பட் இதையெல்லாம் மறந்து நம்ம உடம்பையும் மனசையும் கெடுக்கக்கூடிய குடிக்கு நம்ம காசு செலவு பண்ணி தேவையில்லை நான் நினைக்கிறேன்.